ஹே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா இந்தியாவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்னா, ஒரு ஸ்டேட்னா நம்ம கேரளாவை சொல்லலாம். கேரளாவுக்கு எல்லாருக்குமே போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி ஆசை எங்களுக்கும் இருந்துச்சு. அதனால தான் கேரளாவுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம். கேரளாவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னா, நம்ம இப்போ இடுக்கியில் வாகமனுக்கு வந்திருக்கோம். வாகமன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே வந்ததும் மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன ரெசார்ட் ஒன்று புக் பண்ணி அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது என்னென்னா, அந்த ரெசார்ட் பக்கத்துலேயே அங்கே காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்னு நிறையா பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லான அந்த பிளேஸ்லாம் நிறைய அழகாக இருந்துச்சு. அங்கே போய் சில ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நல்லா எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதை வந்து ஃபீல் பண்ணோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளம்பி வாகமானை சுற்றி பார்க்க கிளம்புனோம். கிளம்பி கிளாஸ் பிரிட்ஜ் போகலான்னு பார்த்தோம். ஆனால் கிளாஸ் பிரிட்ஜ் போகணுன்னா அதில் ஒரு நாளைக்கு முன்னாடியே அங்கே புக் பண்ணணுமா. ஏன்னா அங்கே வந்து க்யூவில் நிற்பாங்க. காலையில் போனோம்னா நைட் ஆயிருமா. அது ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை பேர் தான் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு க்யூ முறைப்படி தான் நம்ம வந்து அங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வாகமானில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸான அந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னும் மற்ற பிளேஸ்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஜீப் ரைடு போனோம். ஜீப் ரைடில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 600 அவங்க வந்து ஃபேர் இது பண்ணாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு 5-6 பேர் போகும்போது அது ஒரு 3000 கிட்ட நாங்கள் பேசி நாங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் அந்த ஜீப்பில் கிளம்பி போனோம். ஜீப்பில் ஒவ்வொரு பிளேஸாக அந்த ஜீப் டிரைவரே அவரே எல்லா பிளேஸ்க்கும் கூட்டிகிட்டு போவார். அவர் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக கூட்டிகிட்டு போய் மொத்தம் ஒரு ஒரு 10 வியூ பாயிண்ட்டுக்கிட்ட காமிச்சார். அவர் போன இடம் ஃபுல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது நம்மளாக போய் சுற்றி பார்த்தா கூட அங்கே இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அவங்க அங்கேயே இருக்கிறனால அவங்க ஒரு கைடு மாதிரி நம்மளை ஒரு கைட் பண்ணாங்க. சுற்றி நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த ஜீப்பில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. அவங்க அங்கே வெயிட் பண்ணுற கேப்பில் நம்ம அங்கே போய் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே ரீல்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ, செல்ஃபி எடுக்கிறவங்க செல்ஃபி எடுத்துகிட்டு அதை சுற்றி வீடியோ எடுக்கிறவங்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் ஜீப்பில் ஏறிட்டோம். ஜீப்பில் ஏறினோடனே இன்னொரு பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கடா வண்டி போய்கிட்டே இருக்குது, ஜீப்பு போய்கிட்டே இருக்குது, காட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு கேட்டோம். அந்த அண்ணாட்டா கேட்டோம், உள்ளே யானை எதுவும் வருமானு. சம்டைம்ஸ் வந்தால் அவங்க லக்கு அப்படி சொன்னாங்க. என்ன லக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம போகணுன்னு நினச்சிட்டு போனோம். பட் யானை எதுவும் வரலை, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த பிளேஸ்லாம் அந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. உள்ளே போனவுடனே உள்ளே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே ஒரு டனல் மாதிரி ஒரு ஏரியா ஒரு இடம் இருக்குது. உள்ளே அதுக்குள்ளே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே போகும்னு சொன்னாங்க. ஒரே இருட்டாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அந்த பிளேஸ் தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் அந்த டனல் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபால்ஸு, இந்த மாதிரி ஃபால்ஸுகள்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே நிறையா பேர் வந்து அங்கே குளிச்சுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. நம்மளும் அங்கே போய் ஃபன் பண்ணலான்னு சொல்லி போனோம். நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பர் பிளேஸ் அது சொல்லலாம். அந்த ஃபால்ஸ் வாட்டரோட சவுண்டு கேட்கும்போதே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா ஃபீல் குட்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. டோட்டலாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம டிரைவர் அண்ணா வந்து கூப்பிட்டு வாங்க, இன்னும் நிறையா பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நிறையா பாயிண்ட்ஸ் காமிச்சார். கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறையா சூசைட் பாயிண்ட்டு. என்னென்னா சொல்கிறீங்க சூசைட் பாயிண்ட்டா அப்படின்ட்டு? ஆமாம், இது பேரும் சூசைட் பாயிண்ட் தான் அந்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ரீல்ஸு, ஃபோட்டோஸு, செல்ஃபீஸ்னு நிறைய எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஃபன் பண்ணிவிட்டு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கிளம்பி வேறு
ஒவ்வொரு பிளேஸுமே அவ்வளோ கூலாக அவ்வளோ ஒரு சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சின்னதாக லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அவ்வளோ அழகாக ஃபுல்லாக அப்படி பச்சை பசேல்னு அந்த காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டு. இப்படி ஜீப்பில் சுற்றியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனவுடனே நம்மளோட ரெசார்ட்டுக்கு வந்தோம். அந்த மலை மேலே அந்த மலைக்கு நடுவில் மலைகளுக்கு உள்ள ஒரு ரெசார்ட்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த இதுக்குள்ளேயே நாங்கள் சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே அவ்வளோ வசதி இருந்துச்சு உள்ளக்குள்ள. அந்த ஈவினிங் சன் செட் ஆகிறத பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. என்னதான் 1000 வேலைகள் நமக்கு இருந்தாலும் இந்த பிஸியான ஷெட்யூலில் இந்த பிஸியான ஒர்க்கு இந்த ஃப்ளோவில் ஒரு அப்பக்கப்போ ஒரு சின்ன பிரேக் வேணும். நம்மளே நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் கொடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா அது லைஃபுக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம மைண்ட் செட்டுக்கும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்பவும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தத்துவம்லாம் சொல்லி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புனோம்னா மறுபடியும் நம்ம இந்த மாதிரி நிறையா சுற்றி கேரளாவை ஃபுல்லாகவே ஒரே மலைகள் தான். நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாக ஒரே பச்சை பசேல்னு ஒரே டீ எஸ்டேட்டும் ஒரே இந்த பச்சை பசையான மலைகளும் இதுவும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, அங்கே உள்ள ரோட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படி ஃபாரின் மாதிரி அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நல்லா போட்டிருக்காங்க, நல்லா வசதி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அந்த அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே தான் இருக்கோமா, இந்தியாவில் தான் இருக்கோமா, இல்லை ஃபாரினில் இருக்கோமாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அந்த ரோட்ஸு எல்லாமே நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. போட்டு உனக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே கைஸ், நீங்களும் இந்த மாதிரி வாகமான் கேரளா இடுக்கி இந்த ஏரியாவில் சுற்றி பார்த்து சில் பண்ணி நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஹேவ் ஃபன் அண்ட் சில்.